அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நிகழ்த்தப்பட்ட அரபியின் சொற்பொழிவை உங்களுக்கு முன்னால் அப்படியே தமிழாக்கத்தின் தருகிறேன். நீங்கள் எல்லோரும் சிறிது நேரம் அமர்ந்து இந்த உரையினுடைய மொழிபெயர்ப்பை கேட்குமாறு வேண்டுகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மகத்தான ஈதுடைய நாளிலே நாம் இருக்கிறோம். முஸ்லிம்கள் கொண்டாடப்படுகின்ற பெருநாள் தினத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈதுடைய நாள் மகத்தான இபாதத்தை கழித்ததற்கு பின்னால் கிடைத்த ஒரு நாள் இந்த ஈதுடைய நாள். இந்த நாளில் முஸ்லிம்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய சிறப்பை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் அந்த மக்கள் சந்தோஷத்தை அடைந்து கொள்ளட்டும். அவர்கள் எதை ஒன்றிணைத்து வைத்திருக்கிறார்களோ அதைவிட சிறந்ததாக அமையும் என்று நபியே நீங்கள் சொல்வீராக. அதே போன்று அபிசீனியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலில் ஆயுதங்களை ஏந்தி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அதை தடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே அவரை விட்டுவிடுங்கள், அந்த விளையாட்டை விளையாடக்கூடியவரை விட்டுவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதோ நாம் ஈதுடைய நாளிலே சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், நாம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், உடல் நலத்தோடு இருக்கிறோம். ஆனால் நம்மை அல்லாத எத்தனையோ பேர் நோயால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் அந்த கஷ்டத்தை, துன்பத்தை அவர்களுக்கு மாறி மாறி ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. நாம் நிற்கிறோம், உட்காருகிறோம், நடக்கிறோம், அங்கு செல்கிறோம், இங்கு செல்கிறோம். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலே நாம் இருக்கிறோமே. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா நன்றியும். எனவே அல்லாஹ் நம் மீதும் நம்முடைய முஸ்லிம்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் மீதும் இப்படியே ஆரோக்கியத்துடனும் உடல் நலத்தோடும் கடைசி வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதோ நாம் இன்றைய நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். நாம் மிகவும் பாதுகாப்போடு இருக்கிறோம். நாம் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் செல்கிறோம். அது பக்கமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, நாம் யாருக்கும் பயப்படுவதில்லை. நம்முடைய எதிரிகள், நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எதிரிகளுக்கு நாம் பயப்படுவதில்லை. அதே போன்று நமக்கு திட்டமிடுகின்ற ஆக்கிரமிப்புக்காரர்களை பார்த்து நாம் பயப்படுவதில்லை. நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களை பார்த்து நாம் பயப்படுவதில்லை. ஆனால் நம்மை அல்லாத எத்தனையோ மக்கள் இன்னும் கடுமையான பயத்திலே இருக்கிறார்கள், பீதியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரணம் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பதை தெரியாத மக்களாக இருக்கிறார்கள். அது எப்படி தெரியுமா? ஆகாயத்திலே பறக்கின்ற அந்த விமானத்தின் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு எதிராக ஏவுகணை மூலமாகவும் தாக்குதல்கள் இருக்கலாம், அல்லது ஒரு டேங்கின் மூலமாக அவர்களுக்கு தாக்குதல் ஏற்படலாம், அல்லது சுரங்க பாதையின் மூலமாக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மரணம் வந்துவிடலாம். எனவே அவர்கள் மரணத்தை எல்லா நேரத்திலும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எப்படி வரும் என்று தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கடுமையான பயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோ இரவை அதனுடைய இருளை பார்த்து கண்டு கொள்கிறார்கள், பகலையோ வெளிச்சத்தை பார்த்து கண்டு கொள்கிறார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை நிறங்களை அமைத்துதான் இருந்தன. எனவே அவர்களுக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை. அவர்களுக்கு ஒரு அமைதியான பாதுகாப்பு இல்லை. எனவே அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க
அச்சத்தாலும் பீதியாலுமே இருக்கின்றன. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய முஸ்லிம்களுடைய சகோதரர்களுக்கும் ஒரு அமைதியை, ஒரு பாதுகாப்பை கடைசி வரைக்கும் ஏற்படுத்தி ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து, மனித ஜின்னுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளில் நாம் இந்த ஈதை சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். நாம் நன்றாக, எத்தனையோ பேர் இப்படி பட்டினியால அவர்களுடைய உயிர் இழந்து போகின்றன, பட்டினியால அவர்கள் மரணித்து போகிறார்கள். இதோ இந்த சோமாலியா நாட்டை நீங்கள் மக்களே கொஞ்சம் பாருங்கள், அவர்களுடைய காட்சிகளை பாருங்கள். நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே சிதைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட காட்சிகள். நாம் எவ்வளவு பெரிய நியாமத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதோ நாம் இந்த அழகான தினத்திலே, பெருநாள் தினத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமே. நாம் அழகான ஆடைகளை அணிகிறோம், புத்தாடைகளை அணிகிறோம், தான் விரும்பியவாறு அணிகிறோம், பலதரப்பட்ட வண்ண வண்ண ஆடைகள் எல்லாம் அணிகிறோம். இப்படிப்பட்ட நாம், நம்மை அல்லாதவர்கள் எத்தனையோ பேர், அவர்களுடைய மறைவிடத்தை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை அவர்களிடத்திலே இல்லை. சுப்ஹானல்லாஹ், நாம் எப்படிப்பட்ட ஒரு நியமத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சந்தோஷத்திற்கு எதுவுமே காரணமாக இல்லாமல் அமைகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நியாமத்தை, அருக்கொடையை நீங்கள் கணக்கிட வேண்டும் என்று எண்ணினீர்களேயானால் அது முடியவே செய்யாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துகளை கணக்கிட்டு பார்க்கவே முடியாது. அதை போன்று அல்லாஹு தஆலா நியாமத் என்ற உயர்ந்த நியாமத் எது தெரியுமா? ஹிதாயத் என்ற நேர்வழி, அந்த இஸ்லாம் என்ற அந்த நேர்வழி. நீங்கள் சமுதாயங்களை பாருங்கள், எப்படி நரகத்தினுடைய விளிம்பிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலை வணக்கத்திலே, உருவ வழிபாட்டிலே, மனிதனை வணங்கக்கூடிய, ஜின்னுகளை வணங்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்களோ இஸ்லாம் என்ற அந்த இஸ்ஸத் கண்ணியமான இடத்திலே இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த இஸ்ஸத் மரியாதை குறையவே செய்யாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின். இஸ்லாம் அல்லாத ஒன்றை யார் மார்க்கமாக தேர்வு செய்கிறார்களோ அல்லாஹ்விடத்திலே அது ஒப்புக்கொள்ளவே பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரதி மினல் ஹாசிரீன். மறுமை நாளிலே அவனோ நஷ்டவாளிகளில் உள்ளவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அயபுத்தகூன இந்தஹுமுல் இஸ்ஸா ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. அந்த மக்கள் அவர்களிடத்திலே கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார்களா? இல்லை, நிச்சயமாக அனைத்து கண்ணியமும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். மூமின்களே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நியாமத் என்பது, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது மிக முக்கியமான அருட்கொடை, இந்த ஹிதாயத் என்ற அருட்கொடை. எனவே இந்த நியாமத்தை யார் பால்படுத்துகிறானோ அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹுக்கு மாறு செய்கிறான், அல்லாஹ்வுடைய நியாமத்திலிருந்து புறம்பாக செயல்படுகிறான். எனவே அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உமை யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. அல்லாஹ் யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவரை யாரும் கண்ணியப்படுத்தவே முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய நியாமத்தை சிலதை பிடித்து வைத்திருக்கின்றான். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஇஸ் தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். முஹம்மதே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே நான் அறிவித்ததை சொல்வீராக. என்ன சொல்வீராக? நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால்
அந்த இறைவன் இன்னும் அதிகப்படுத்துவான், நியமத்துகளை அதிகப்படுத்துவான். அந்த நன்றியை நீங்கள் மறப்பீர்களேயானால் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருக்கும் என்று நபியே சொல்வீராக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் நமக்கு அருட்கொடை செய்கிறான் என்ற உண்மையை ஒப்புக்கொள்வதாகும். எனவே யாரும் அதை மறைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். முஹம்மதே, உங்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை மக்களிடத்தில் அறிவிப்பீராக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு மக்கள் அடியான் எப்படி இருக்கிறான் என்றால் நியமத்துகளை ஒரேடியாக மறுக்கக்கூடியவனாகவே இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். என்னுடைய அடியார்களில் நிறைய பேர், அதிகமானோர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதே இல்லை, குறைந்தவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் உங்களை அந்த பாவங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த மாறுபாடுகளிலிருந்து எச்சரிக்கை செய்கிறேன். அந்த எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய நியமத்தை பிடுங்கப்படக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு காரணிகளாக அமைந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிர் மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம் வ இதா அரதல்லாஹு பிகௌமின் சூஅன் ஃபலா மரத்தலா வ மா லஹும் மின் தூனிஹி மின் வால். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை மாற்றவே மாட்டான், அந்த சமுதாயமோ தங்களுக்கு தாங்களே மாறும் வரை. அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு ஒரு தீங்கை நாடினாலோ அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை, அவனை தவிர உதவியாளர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த நியமத்தை பிடுங்கப்படுவதற்கு காரணம் இந்த பாவம் தான். அல்லாஹ் சொல்கிறான், வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தை யதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான் ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ் ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஅ் வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னவுன். அல்லாஹ் ஒரு கிராமத்தை உதாரணமாக காட்டுகிறான், ஒரு ஊருக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அந்த ஊருக்கு அல்லாஹ் அமைதியை கொடுத்திருக்கிறான், நிம்மதியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தனது ரிஸ்கை அள்ளி வழங்கி இருக்கிறான். ஆனால் அந்த சமுதாயமோ அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுத்தே இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பட்டினியும் கஷ்டத்தையும் அவர்களை சுவைக்க செய்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். எனவே இந்த பாதுகாப்பு நிலவவில்லை, அல்லாஹ்வுடைய அந்த அழகான நியமத் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை, உடம்புகள்ல உடல் நலம் இல்லை என்றால் இதற்கெல்லாம் காரணம் பாவம் தான் என்பதை தவிர தீனை பற்றி பிடிக்க வேண்டும், மார்க்கத்தை பற்றி பிடிக்க வேண்டும், ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட வேண்டும், ஷிர்க் என்ற அந்த இணை வைப்பிலிருந்து தூரமாக வேண்டும், மிகப்பெரிய பாவங்களிலிருந்து தூரமாக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா வல் அர்த் வலாக்கின் கذبு ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நிச்சயமாக ஒரு ஊர் வாசிகள் அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்தால் நாம் வானத்திலிருந்து பூமியிலிருந்து அபிவிருத்திகளை பரக்கத்துகளை திறந்து கொண்டே இருப்போம். ஆனால் அவர்களோ பொய்ப்பித்தார்கள் என்றால் அவர்கள் செய்த காரணத்திற்காக அவர்களை நாம் பிடிப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ்வுடைய நியமத், தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நியமத் என்ன தெரியுமா? தன்னுடைய உறவினர்களை, தன்னுடைய நண்பர்களை பேணி வாழ்வதன் மூலமாக. எனவே அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள், அவர்களோடு துண்டித்து விடாதீர்கள். இந்த நேரத்தை, இந்த இடத்தை பகைமைக்காக, வெறுப்புணர்வுக்காக, காழ்ப்புணர்ச்சிக்காக மாற்றிக்கொள்ளாதீர்கள். எனவே இந்த ஈதை, இந்த பெருநாளை சந்தோஷமான நாட்களாக நீங்கள் யாரோடு பகைமையாக இருந்தீர்களோ அவர்களோடு உங்களுடைய உறவை புதுப்பிக்கக்கூடிய, அந்த உறவை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்திஉ அர்ஹாமக்கும். உங்களுடைய உறவுகளை முறித்து வாழ்வீர்களா? இந்த பூமியில குழப்பம் செய்வதற்கு நீங்கள் நெருங்குவீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். உறவை முறித்து வாழ்பவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த நாட்கள்
சேர்ந்து வாழக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் பகைமைக்குரிய நாட்கள் அல்ல, இந்த நாட்கள் வெறுப்புணர்க்குரிய இடம் அல்ல. எனவே தெரிந்து கொள்ளுங்கள், உறவோடு ஒட்டி வாழ்வது என்பது என்ன தெரியுமா? இறைவனுக்காக தூய்மையோடு தன்னுடைய அந்த உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறது இருக்கிற, அவர்கள் நம்மோடு சேர்ந்து வாழ்வதற்காக இல்லை. அவர்கள் துண்டித்து வாழ்ந்தாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறோமே, இதுதான் உண்மையான உறவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லைஸல் வாஸிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாஸில ஹுவல்லதி இதா குத்தியத் ரஹிமுஹு. உறவுகள் துண்டித்து வாழும்போது நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுவது இருக்குதே, இதுதான் உண்மையான உறவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கட்டுப்படக்கூடிய அடியானாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியானாக, உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய அடியானாக, ஷைத்தானோடு போரிடக்கூடிய அடியானாக, நல்லவர்களை நேசிக்கக்கூடியவனாக,